அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி சென்னை வந்திருக்கிறோம். சென்னை எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த மினி கூப்பர் வந்துங்க, மினி கோ கார்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கோ கார்ட் இருக்குமில்லங்க, இந்த குட்டி கார் ஓட்டுவாங்களே ஒரு ட்ராக்கு, அந்த ட்ராக்கில் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறக்காக கூப்பிட்ருக்குறாங்க. அதனால் நம்மளும் இங்கே வந்திருக்கோம். நான் ஓட்டமாக நம்ம பையனெல்லாம் வந்திருக்கிறோமுங்க. அந்த மினி கூப்பரை போய் எப்படி ஓடுது, என்ன ஓடுது சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இன்ன வரைக்கும் போய் எட்டி பார்த்துட்டு இருந்த வேடிக்கை, அட சாமி என்ன ஓட்டுறாங்க, கொஞ்சம் நஞ்சமாக ஓட்டுங்க, சும்மா டயரு கீச்சு மூச்சுன்னு சத்தம். அந்த வண்டியினுடைய இதை பற்றி என்ன ஏதுங்கிறது நான் உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. மினி கூப்பர் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லி மறக்காம இது வந்து பழைய மினி கூப்பர், ஃபஸ்ட்டு வந்தோடைய மினி கூப்பரு. அந்த அப்போ இது வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையுடைய குன் பிஎம்டபிள்யூ, அவங்க தான் கூப்பிட்டுருக்குறாங்க, குன் மோட்டார்ஸு. இந்த மினி கூப்பர்லேயே வந்துங்க 3 டோர் இருக்குது, அப்புறம் கண்ட்ரிமேன் இருக்குது, நாட்டு மனிதன், கண்ட்ரிமேன் நாட்டு மனிதன். அதனால் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம டீமும் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்களாங்க. அது மாதிரி கிழக்க திரும்புறது, மேற்க திரும்புறது, தெற்க திரும்புறதுன்னு போட்டு திருப்புன்னு திருப்புறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் அங்கே போய் காமிக்கிறேன். வாங்க. ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனேங்க அது இதெல்லாம் கொடுத்தாங்க, காஃபி, டீ, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, சிக்கன் மீன் எல்லாம். ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்பாடு என்னமா பண்ணுறது, நம்மளுக்கு சோத்தை தானே வந்தோன்னு சோத்தை காமிச்சாங்க. அதனால் சரி சாப்பாட்டை தான் பற்றி பேச முடியும். ஆனால் உண்மையாலுமே அவ்வளோ சுவையாக இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இது சொல்லி கொடுக்குறாங்க, ப்ரீஃபிங். இது வந்துங்க அதுக்கு அவர் கூப்பிட்டு நினச்சிட்டாரு. இந்த ப்ரீஃபிங் வந்துங்க, வண்டி வந்து நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுறக்கும் ட்ராக் ரோட்டில் ஓட்டுறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எடுத்தோடனே ஃபஸ்ட் வந்து சீட்டிங் பொசிஷன் சொல்கிறாங்க. சீட்டிங் பொசிஷன் வந்து நம்ம நார்மலாக காரில் குறை சாஞ்சு இப்படிக்கு வருவோம், அப்படி தான் நேராக கை வைக்கக்கூடாது. கை இப்படி வளைஞ்சிருக்கணும், இப்படி தான் பிடிக்கணும் ஸ்டேரிங்கவே. இப்படியெல்லாம் எங்கேயும் பிடிக்கக்கூடாது, இப்படி பிடிக்கணும். அந்த உட்காந்துருக்கிறது, அந்த தொடை கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கணும். அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அது 1 2 3 4 பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். இப்போ நார்மலாக நம்ம ரோட்டில் ஓட்டும் போது எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து உடனே கால் வைப்போம். டேர்னிங் ஏதாவது வந்துச்சுன்னா டப்புன்னு உடனே கால் மேலே வைப்போம். அப்படி இல்லைங்க, வைக்கவே கூடாது. அந்த ப்ரெஷர் வந்து பில்டப் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கணும். பிரேக் கொடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டியரிங் திருப்ப அழகாக வந்து வண்டி டேர்னிங் பண்ணி அதே கூட்டிகிட்டு போகும். அது வந்து ரொம்ப இதை தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இருக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து இன் அவுட், அதுக்கு பேர் அவுட். அப்படியே வண்டி அவுட்டில் வரும். அவுட்டில் வரும்போதே நீங்கள் பிரேக் மேலே காலை வைக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து யூடர்ன் ஆகுது, அது இன். சென்டரில் வரும்போது இன்னுக்கு உள்ளே வந்துடுறோம். திருப்பி இந்த பக்கம் வருது பாருங்க, பச்சை கலர், அதுக்கப்புறம் அவுட்டு. தெரியுதா அவுட்டு? இன் அவுட்டு, இன்னு அவுட்டு, இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இதையெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வண்டி ஓட்ட போகிறோம். எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸு ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரீஃபிங் வந்து நம்ம எடுத்துட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இவங்க சொல்லும்போதே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், அந்த கொடி பற்றி சொன்னாங்க. பச்சை கலர் கொடி. இந்த கொடியுடைய விவரம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த இது ஓட்டினாலும், நீங்கள் கோகார்ட் ஓட்டினாலும் சரிங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 எந்த ரேசிங் நீங்கள் ஓட்டினீங்கனாலும் அந்த கொடியினுடைய கலர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பச்சை. நீங்கள் தாராளமாக வண்டி ஃபுல் ஸ்பீடு ஓட்டலாம், ட்ராக்கில் சைடு போடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மஞ்சள் காமிக்கும் போது அங்கே ஏதாவது விபத்து நடந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஆயில் சிந்தி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மஞ்சள் கொடி காமிப்பாங்க. மஞ்சள் கொடி காமிச்சா ஸ்லோ பண்ணிக்கணும், யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சிகப்பு வந்து ஏதாவது பெரிய விபத்து நடந்துருச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணணும். வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக வந்து பிட்டுக்கு வந்துடணும். அது அந்த இடத்துக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த 3 விஷயங்கள் சொன்னாங்க. அதான் இதை கொடியினுடைய விஷயம். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் தெரியுது. நம்ம அந்த ரேஸ் பார்க்குறோம். அஜித் அவர் வேறு ரேஸ் ஓட்டுவார், துபாய் ரேஸ். இதுலாம் நம்ம வந்து சும்மா வேடிக்கை தான் பார்த்துருக்குறோம்.
டிவியில் நேரில் போய் இல்லைங்க, கண்டிப்பாக நேரில் பார்க்கணும். ஏதாவது டைம் கிடைக்கும் போது நம்மளால் துபாய் போயிட்டு ரேசிங் பார்த்துட்டு வரலாங்க. இதுதான் அந்த கொடியினுடைய விஷயங்கள். சரிங்க, ஒரே வேத்து ஒழுகுதுங்க. சென்னையில் அடித்து பிசுறுது வெயில், 37 டிகிரி 38 டிகிரி. ஏமா சும்மானாலே ஒழுகுது. அதனால் ஆனால் வண்டியெல்லாம் அங்கே தயாராகிட்டு இருக்குது. வாங்க போகலாம். அதை கூப்பிட்டுருக்குறாங்க, வாங்க போகலாம். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துடுற போது இது ஒரு கேம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது என்ன கேம் தெரியுங்கன்னா, பச்சை எரியுது தட்டோன்னு. சொல்லுவோம். 45 குட், 31 டீசென்ட் மாஸ். நான் இதுதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தொட்டிருக்க இந்த மாதிரி கேமே விளையாண்டுருக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் விளையாண்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். 31 வந்துருச்சு. அப்படியே போனோம்னா அப்படியே வந்துடும் பாட்டியெல்லாம். எப்படி இது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டிஎம்எஃப் முதல்ல எடுத்தோன்னே இதை மாட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட் என்னமோ பயங்கர ரேஸுக்கு கிளம்புறோம். ஏமா என்ற ஊட்டம்மா வேற சிரிக்கிறா பாரு. வண்டி எப்படி ஓட்ட போறேன்னு மட்டும் பாரு. தெரி கூட போறோம். நம்மளுக்கு எடுத்தோன்னு முதல் வண்டியே கொடுத்துட்டாங்க, 1ஆம் நம்பர் வண்டி. ஹெல்மெட்லாம் போட்டு எங்கேயோ ரேஸுக்கு. இங்கே வரைக்கும் 2.5 போகிறோம் பாருங்க. தம்பி பார்த்து மெதுவாக ஓட்டோன்னு. சரியா சார்? மிடில்ல வந்து இன்ஜின் இருக்கும். இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பட்டன் புஷ் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது கியர் ஷிஃப்டர். டவுன் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா டிரைவ். சார் அவ்வளவுதான். நீ பின்னாடி கூறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி முன்னாடியே கூறு. அம்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ண பட்டன் இங்கே தெரியுமா? இங்கே வரும். இதுதான் தெரியுமா? அவ்வளோதான், ஒரே ஒரு திருப்பு. என்னமா ரேடியோ கேட்டு போகலாமா, எஃப்எம் கேட்டு போகலாமா? வந்திருக்குது ட்ராக் ஓட்டுறக்கு. இது எஃப்எம் சொல்லு. சூரியன் எஃப்எம் தான் பாடிட்டு இருக்குது. வட்டல் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங்கு. ஸ்டேரிங் இது வரும் பெல்ட்டு. இதா தெரியுதா? பெல்ட் 2 ஸ்போக் தான். இது வந்து ஒரு பெல்ட் ஸ்டைலில் இழுத்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல லெதர் ஸ்டேரிங்கில் கும்கான் இருக்குது. தண்ணி கோர் தண்ணியாட்டா. மொல்ல ஓட்டுறதா? ஏமா மொல்ல ஓட்டுறதுக்கு எதுக்கு ட்ராக் வந்தோம்? அது நீ யார் முள்ளையா இருந்தாலும் மயில்சேக் முள்ளையா இருந்தாலும் சரி. சரோஜி பார்த்து ஓட்டிக்கலாம். ஆமாம், ஓ ஏசி இங்கே இருக்குது. ஏசி பட்டன் தான். கோபுரம் மீட்ரு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஹெட்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதில் பருவர்னு ஒரு துணி மெட்டீரியலு. ஹெட்அப் டிஸ்பிளே வேறு எப்படி தெரியுதுங்க. ஓகே, பச்சை கொடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். போலாமா? ஓகே, டி போட்டாச்சு. வார்ம் அப் லேப் மெதுவாக போகணும். போயிட்டு இது வந்து வார்ம் அப் லேப்பு. அவங்க தெளிவாக முதல் வந்து ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் என்ன ஏது நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. பிட்டில் உள்ள வாங்க. கண்ட்ரிமேன் நாட்டு மனிதனும் இருக்குது. இதில் வந்து 1 2 3 வண்டி. மினி கூப்பர் எஸ்ல 3, நாட்டு மனிதனில் 3, மொத்தம் 6 வண்டி ட்ராக்ல.
செமையாக இருக்குல்ல அந்த கலரு, பச்சை ப்ளூ சிகப்பு எல்லா கலருமே நல்லா இருக்குது மினியில். மினி அப்படிங்கிறது சின்ன கல் பெத்தலாப் அப்படிங்கிறாங்கல்ல இந்த பஞ்சதந்திரம் படத்தில், அந்த மாதிரி சின்ன வண்டி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுது, பல விஷயம். இந்த வண்டி வந்து இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, குதிரைக்கு கடிவாளம் போட்டவனா? ஆமாம், ஹெல்மெட். அவங்க என்ன இல்லைம்மா, இது வந்து ஒரு ட்ரையல் ட்ராக் மாதிரி எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துக்கிறது. கேரவன்லாம் வந்துருக்குது வரைக்கும், ஒரு கேரவன் நிற்கிது. யார் அருணாச்சலன் கேரவனான்னு தெரியல, எந்த கேரவன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓ, நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்டர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே ஓட்டுறவங்கெல்லாம், அவங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஓ, சைடு கிளாஸ் வச்ச கேரவன். இந்த டெய்ல் லைட் நல்லா இருக்குதுல்லம்மா கண்ட்ரிமேனில், நல்லா பொட்டி அழகாக பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இப்போ முதல்ல நம்ம பார்த்தது வந்து ட்ரையல்மா. இந்த ட்ரையலில் வந்து எப்படி இருக்குது ரோடுன்னு பார்த்துக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இப்போ ஃபுல் ஸ்பீட் ஓட்ட போகிறோம். வெயில் தான் போட்டு கொளுத்துது. எதுமா இது ஒயர்லெஸ் சார்ஜரா? ஆமாமோ, அப்படியே ஃபோனை வச்சு அமுத்திக்கிறதாட்டு இருக்குது. இதில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு போட்டிருக்குதுல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து போனஸ் ரேஞ்சு, பர்சனலு, விவித்து, டைம்லெஸ்ஸு, பேலன்ஸு, இத்தனை மோட்ஸ் இருக்குது இதில். நம்ம வந்து இப்போ நம்ம போடுறது என்ன மோடு? கோ கார்ட். எப்படி செமையாக இருக்குது மீட்டர் போகும்போது. பெட்ரோல் இங்கே வித் பெட்ரோல் ஃபியூயல், ஃபியூயல் போட்டிருக்குது. இது பிஎஸ்ஐ, இது வந்து டெம்பரேச்சர். இல்லை டெம்பரேச்சர் இது என்னமோ கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஆர்பிஎம் மீட்டர் அங்கே இருக்குது. இது நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு 2 ரவுண்டு அந்த சொல்லி கொடுத்து அவங்க கூட ஒரு ரவுண்டு போல வந்துட்டு, அதுக்கு அந்த கண்ணாடி கலராக போட்டுக்கிற ஒருத்தர், ஒரு ஜிகினா கண்ணாடி, அவர் வந்து பயங்கரமாக ஓட்டினார் அப்பையா. அதனால் நம்ம அவர் ஓட்டுட்டு நான் லெஃப்ட்டை கொண்டுட்டு நிற்க முடியும். ரெடி? 1 2 3. வண்டியினுடைய அந்த ஸ்டெடி பார்த்தியாம்மா? உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டியா? நிற்கிது ஒரு வண்டி. நான் உண்மையாலுமே அந்த இடத்துல இதானே ஸ்லிப் ஆகுன்னு நினைச்சேன், ஆனால் ஆகல. செமையா போகுது. இது வந்து அவங்க முதல்ல வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க எப்படி ஓட்டணும் அப்படின்னு. பா, என்ன ஸ்டெடிமா வண்டி. சீட் பெல்ட்டா? அப்பா, உண்மையாலுமே எனக்கு பயமே இல்லை, அந்த ஒரு படபடப்பு எனக்கு இருக்குது உண்மையாலுமே. ஆனால் நான் ஓட்டுனதில் ஒன்றுமே இல்லை. அவர் கோர வச்சு இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போகலாம். அவரை கேட்கறேன் நான். இப்போ நீ தான் இப்போ கேமரா பிடிக்கும்னு சீட் பெல்ட் அதே இருக்கிருச்சா? ஆனால் என்ன ஒரு ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி போய் அப்படியே திருப்புறம் பிரேக் மேலே காலை வைக்கிறேன், அப்படியே வண்டி எவ்வளோ அழகாக போகுது அதையா. அந்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா,
அந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் ஆகட்டும், திருப்பும் போது அந்த ஒரு வண்டியினுடைய அந்த ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், எப்படி வேலை செய்யுது பார்த்தியா ஒவ்வொரு விஷயமே. பா சத்தியமாக சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் அப்படி மெய் செலுத்துட்டேன் அப்படிங்கிறது வந்து இதுதான். இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணினதில்லை. அது இந்த வண்டியில் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கூட நினச்சும் கூட பார்க்கல நான். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதான் சொல்கிறோம்ல, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு, கீர்த்தி சிறுசுனாலும் மூர்த்தி விசுக்கிட்டு தெரியல. ஏதாவது பழமொழி சொல்லும் போது மாறிடுமா எனக்கு உண்டு அந்த நெஞ்சில் இருக்கிற படபடப்பே ஒழிப்பேன் நானே என் வாழ்க்கையில். ஆமாம், இவ்வளோ டைட்டாக இருக்குது. அந்த திருப்பி டைட் ஆயிடுச்சு. சிறப்பாக ஓட்டிட்டு வந்தாச்சு. ஹாய், சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கூட ஒரு ரவுண்டு மட்டும் போகணும். ஒரே ரவுண்டு. ஓகே, டாக்ஸி ரைட் மட்டும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். ஒரே ரவுண்டு. ஓகே ஓகே, அவ்வளோதான். அவர் கூட போனால் தான் அந்த நான் ஓட்டுனதில் என்னம்மா ஓட்டு, அவர் ஓட்டு வருவார். ஆனால் உண்மையாலுமே இத்தினூண்டு வண்டி, ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட வீடு, அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி. உண்மையாலுமே சொல்கிறேங்க, நான் ஓட்டுனதுலேயே ஒரு மினி அப்படிங்கிறது இவ்வளோ விஷயம் இருக்கிறது நானும் உண்மையிலும் பிரம்மாண்டமாக இதை அதிசயம் அப்படியே எப்படி சொல்கிறதே தெரியல வார்த்தைகளோட இப்படி. ஏன்னா இதெல்லாம் நம்ம புதுசாக இப்போ தானே பார்க்குறோம், நம்ம முன்ன பின்ன பார்த்துருந்தோம்னா தெரியும். அதனால் சரி இருங்க பார்க்கல. நான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் தானே அவர் கூட ஒரு ரவுண்டு போயிட்டு நான் உனக்கு அதில் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி. இவ்வளோ நேரம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஃபார் யுவர் டிரைவ். ஐ ஆல்ரெடி சா யுவர் டிரைவ். வெரி நைஸ் டிரைவிங். சரி, நாங்கள் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸோட இவர் கூட போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இங்கே எல்லாம் பிடிச்சிக்கலாம். இப்படி நல்லா பிடிச்சிக்குமா, ஹேண்டில்லாம் நல்லா பிடிச்சிக்கோ. ஓகே, ரெடி. ஓடு. அத்தி அம்மா, ஓடு. அப்பா, நான் என்னம்மா ஓட்டுனேன், தலைவர் ஓட்டுறாரு வேறு. ஓடு சாமி, ஓடு. ஒன்றை வச்சு கேட்குதுமா வண்டி, வேற லெவலு. ட்ரோன் ஷாட் எடுத்துடலாம். இந்த ரித்திக் சொல்லி இப்போ ட்ரோன் ஷாட்டில் காமிக்க சொல்லலாம். நைஸ். இந்த இடத்துல எனக்கு எப்படி மிஸ் ஆச்சு, இவர் எவ்வளோ அழகாக எடுக்கிறார் வேறு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ் பண்ணிட்டார். ஓ சூப்பர் சூப்பர். கொஞ்சம் மனசுல பயம் இருக்கு, அது வேற டிபார்ட்மெண்ட். பயம் கால் எங்கால பிரேக் போட்டிருக்கிற மண்ணானு, அப்புறம் பிரேக் போடுறாரு இல்லையோ என்ற காலுக்கு வேறு எப்படி பிரேக் போட்டிருக்கிற. அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் சார். உங்கள் பேர்? ரிஷப். வெரி நைஸ் சார். இன் மை லைஃப் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குட், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அம்மா டயர் நாற்றம் படிக்குது பார்த்தியாம்மா? டயர் கருகின நாற்றம். அப்பா 10,000 கிலோமீட்டர் ஓடுற டயரை தேய்ச்சி போட்டாருமா, 5 ரவுண்டில் தேய்ச்சி போட்டாருமா. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மினி கூப்பர்மோ. எனக்கு பேஸ்மெண்ட் ஆடுது தெரியுதா, காலு நடுக்கும். ஐயோ மா, உண்மையாலுமே எனக்கெல்லாம் நெஞ்சு படபடம் தான் இருக்குதுமோ. என்ன மனுஷம்மா போய் அப்படியே அவர் சொன்ன அந்த கட்டை அப்படியே பிரேக் மேலே காலை வைக்கிறது, அப்படியே திருப்புறாரு, சொன்னவே திரும்புது. நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியே லெஃப்ட் போய் ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணிவிட்டு பிரேக் மேலே காலை வச்சிட்டேன். இவர் என்ன பண்ணுறது, முன்னாடியே பிரேக்கில் காலை வைக்கிறார். ஆக்சுவலாக அவங்க முதல் சொன்னாங்க கிராஜுவலாக தான் நீங்கள் பிரேக் மேலே காலை வைக்கணும் அப்படின்னு. அந்த டேர்ன் திருப்பினதுக்கப்புறம் காலை வச்சு, அதனால தான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு நம்மளுக்கு லைட்டாக. ஆனால் ட்ராக் ஓட்டுறதெல்லாம், ரேஸுங்கிறதெல்லாம் சாமி மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நெஞ்செல்லாம்
அதை ஹார்ட் வீக்கிறத போய் சேர்ந்துருக்கு கன்ஃபார்மாக. அந்த அளவுக்கு இருக்குதுங்க மினி கூப்பர். உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக பார்த்தது இல்லைங்க. இப்போ வந்து நான் ஒரு கார் நம்ம இவருக்கு வாங்கி கொடுத்தேன், நம்ம கோயம்புத்தூர் ஆரம் கார்டேக்கருக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். நம்ம சென்னையில் வெங்கட் பிரபோட கார். ஆக்சுவலி நான் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னையிலேருந்து வரும்போது நான் போட்டிருப்பேன். நான் உண்மையாலுமே அவ்வளோ லாங்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும். அதான் முதல் தடவை மினி கூப்பருங்கிறது அதான் ஓட்டினேன். ஏன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட திருப்பூர் வரைக்கும் 500 கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நிறைய ஓட்டின அந்த வண்டி வந்து அது டீசல் 1500 சிசியில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வண்டி அது. இப்போ இது 2000 சிசியில் பெட்ரோல் இன்ஜின் அவ்வளோ இதாக வந்து கொடுத்துட்ருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு பின்னாடி நிற்கிற இந்த வண்டி வந்து லிமிடெட் எடிஷன் வண்டி. இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு இப்போ தனியாக போடுறேனுங்க, சரிங்களா? இந்த ஆப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக மக்கள் நம்ம டீமை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நாள் தான் நடக்குதுங்க, சரி சனிங்க 2 நாள் நடக்குதுங்க, 21, 22. அதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி வந்துடுவோம், நாளைக்கு கிளம்பிடுவோம். இந்த மினி கூப்பர் இது யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட சேஃப்டி பற்றி கொஞ்சம் நிறையா சொல்லுங்கள். என்ன காரணம்னா இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ராஜபாளையத்துலேயே சிவகாசிலேயே ஒருத்தர் வந்து 4 பேர் ஃபேமிலியோடு போய் வண்டி யாரோ குறுக்கால வந்தால் இனி என்னன்னு தெரியல, நாய் குறுக்கால வந்தால் அப்படியே வண்டி திருப்பி போய் ஒரு இதில் பட்டு அப்படி 4 குட்டிக்காரனா அப்படி 4 பேர் இருந்துச்சு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு இத்தனையாக சொல்லணும். எக்ஸாம்பிள் நம்ம அக்கா வண்டியே சொல்லலாம். அக்கா வண்டி மினி கூப்பர் ஈவி எங்கள் ஊரில் திருப்பூரில் எங்கள் அக்கா அவங்களே வந்து நல்ல ட்ரைனிங்கில் மிஸ் ஆகி கொண்டு ஒரு குழியில் எடுத்து வண்டி டோட்டல் லாஸ் ஈவி. ஆனால் அக்காளுக்கு ஒன்றுமே ஆகலை, சாருகாயும் கூட ஆகலை. அவங்க இறங்கி வந்துடுறாங்க, எங்களுடைய சொந்தக்கார அக்கா. அந்த மாதிரி இந்த வண்டி வந்து அவ்வளோ வேலைகள், அவ்வளோ வித்தைகள், அவ்வளோ ஸ்டெபிலிட்டி, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸு. இந்த வண்டி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இது அந்த ட்ரைனிங் ஸ்டெபிலிட்டியில் எப்படி இருந்தது. இதுக்காகத்தான் இந்த ட்ராக்கே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, மொத்தம் 40 பேர் 50 பேருக்கு மேலேயோ. வண்டியினுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அந்த கார்னரிங் எப்படி இருக்குது, அந்த வண்டியினுடைய ஃபீல் எப்படி இருக்குது, ஒரு டார்க் எப்படி இருக்குது, பவரு, இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கிறதுக்கு இந்த ஒரு மினி கூப்பருடைய டிரைவிங்கை வந்து நடந்ததுங்க. சரி, நாங்கள் வந்து இப்போ ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுங்க. காலையில் சாப்பிட்டதுங்க டிஃபனு, மணி இப்போ கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. 9:15 வந்தது. ஒன்றுமே வயிற்றில் போடலை, எல்லாம் ஓட்டி சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிருச்சு. ஏமா சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிருச்சு. அதனால் சாப்பிட்டு நான் இந்த வீடியோ வந்து லிமிடெட் எடிஷன் இந்தியாவிலேயே 4 வண்டி 5 வண்டி தான் வரப்போகுதுங்களாம்மா. கம்ப்ளீட் பில்டி யூனிட் எல்லாமே சிபி யூனிட் தான். நீங்கள் இந்த மினி கூப்பர் எது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நான் இப்போ சென்னையில் இருக்கிறதுனால நான் சென்னையுடைய பர்சன் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இவரை நீங்கள் கேளுங்க, இவரே சொல்லிடுவார் எந்த ஊரும் நீங்கள் மினி கூப்பர் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், வண்டி பார்க்கணும், பிடிக்கணும் அப்படின்னா நான் இவருடைய நம்பர் நான் கொடுத்துட்றேங்க. குண்டில் இருக்கிறார் இவர், மினி கூப்பரில் இருக்கார். நான் அவருடைய நம்பர் கொடுத்துட்றேன். இவர் தான். ஹலோ, எனக்கு உங்களோட பேர் சொல்லுங்கள். ஜெகநாதன். ஜெகநாதனுடைய நம்பர் தான் நான் இப்போ கீழே கொடுக்குறேன். நீங்கள் புது வண்டி வாங்கணுன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இவருக்கு கால் பண்ணலாம். அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. A to Z லோன் கீன் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் பார்க்கணும் பிடிக்கணுன்னா ஜெகநாதனை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, நான் இப்போ அந்த வண்டி வீடியோ எடுக்க போகிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ்.